அவளை வந்துட்டோம் வாங்க. டாக்டர் வந்துட்டு இது திடீர்னு வந்தாரு நெஞ்சுவலின்ட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாரு டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். தெரியுமா வேற டாக்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. டியூட்டி முடிஞ்சு நான் கிளம்புறேன். இல்ல டாக்டர் எப்படியாவது என் தாலியை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். உங்க கால்ல வேணாலும் காப்பாத்துறேன். என்னங்க டாக்டர் என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா அவர் எங்களால காப்பாற்ற முடியல. ஐயோ என்னங்க காப்பாற்ற முடியல. பிள்ளை எப்படி இனிமே காப்பாற்ற பாருடா. ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க? என்னங்க என்னடி அவரு அவசர அவசரமா பண்றேன்ட்டு அந்த மனுஷனோட உயிரே போயிருச்சு. ஆமாண்டி, அவர் வீட்டுல பிரச்சனைன்னு ஒரு குடும்பமே நாசமா போச்சு. சாப்பிட்டு போடா. இல்லம்மா வேணாம். டேய் ஒரு வாரமா சாப்பிடாம இருக்கடா. சாப்பிடவே பிடிக்கலம்மா. டேய் நீ திட்டாம என்னால படிக்க கூட முடியலப்பா. ஏன்பா என்னை விட்டு போன? டேய் சரண், என்னாச்சு? உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இதுக்கே தோண்டு போய் உட்காந்துட்டுனா எப்படிடா? இனிமே தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. எனக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாதுடா. அதை நீ தான் முயற்சி பண்ணி மாற்றணும். நான் உன்னை என் பழைய சரணாக பார்க்கணும். நீ என்னடா இங்க? சர்ஜரி இதுலதான் உயிர் எடுத்துன்னு பார்த்தா பிஜிலியுமா? உனக்கு எங்கேயும் போக மாட்டேங்கிறோம், கவலையே படாத. அது உனக்கு தெரியாதா? அவன் அப்படிதான்டா. நீ வந்துட்டான். ஏ சரண், கம் ஹியர். நீ ஒன்னதுக்கிட்ட கூப்பிடாரு. தெரியலடா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போயிட்டு வா. டி மச்சான் பயமா இருக்குடா. ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா, பார்த்துக்கலாம். தம்பி இங்கே பாரு, இந்த பேனை வச்சு இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டு காமி பார்ப்போம். என்னப்பா நடுங்குது? வாங்க போடு. ரொம்ப நல்லா போடுற. நிறுத்து. என்னப்பா கோடு போட சொன்னா கை இப்படி நடுங்குது? நீலாம் எப்படா சஜனாவ? என்னடா ப்ளீஸு, நீலாம் பேப்பர்லேயே கோடு போட முடியல, மனுஷ உடம்புல போட போறியா? தமாஸ் பண்ணதரா? சரி எல்லாரும் இருக்காங்க சார். என்ன எல்லாரும் இருக்காங்க? உனக்கு இருக்கிற மான மரியாதைக்கு இதுவே ஒரு கேட. கிளம்புப்பா, நீ என் டைம் தான் வேஸ்ட்டு. கிளம்புடா. ஐ செட் கெட் அவுட். என்னப்பா சரண், என்னாச்சு? கை தானே நடுங்குது, ஆனால் மூளை அப்படியே தானே இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? சில நேரங்களில் நம்ம தேடுற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலனா கூட தேடாமல் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கையிலேயே வந்து இருக்கும். உன் பிரச்சனைக்கான தீர்வும் உன் கையிலேயே தான் இருக்கு. யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடு.
Sarjari, how are you? I'm well, Nanban. I need help for my homework. Here's what I found. டேய் என்னடா கிஸ் அடிக்கிற மாதிரி வர? டேய் ஜோக் பண்ணாதடா. நம்ம ப்ரொஃபசர் என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். சர்ஜரி ஃபீல்ட்லேயே ஒரு ரெவல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ரொபாட்டிக்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். ப்ராஜெக்ட் கொரோனஸ். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் சர்ஜரியும் எப்போ லிங்க் பண்ணுவ? மச்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோன் உன் கையில் இருக்கும்னு சொல்லி தான் நம்பியிருப்பியா? நம்பியிருக்க மாட்டேன். இதே ஃபோனில் 5 இடத்துல தொட்டான் வீட்டுக்கு சாப்பாடு வரும்னு சொல்லி தான் நம்பியிருப்பியா? நம்பியிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேர் ஆனது ஃப்யூச்சரில் பல கோடி மக்களோட உயிரை காப்பாற்றும். சரண், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா. வா நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம். டன் மச்சி. Hey, Cornus. Hi, how can I help you? சரி, தான் சார் ப்ராஜெக்ட் கொரோனஸ். என்னது கொரோனஸ் கொரோனான்னு? என்னது இது? என்னடா ஏதோ ஆடு மாடுல பண்ணிட்டுன்னா மஞ்சள் மேலே பண்ணிட முடியுமா? ஒரு ஏஐ ரோபோட்டை வச்சுக்கின்னு என்ன சீன் கட்டுறீங்க நீ தான் எப்படிற? நீ ஞாபகம் இருக்க ஒன்றா தானே பேப்பரில் பென்சில் வச்சு கோடு போட சொன்னேன். ஒன்றும் போட தெரில, கை நடுங்குது. இவரோட ரோபோட் வந்து மனுஷன் மேலே போடலாம். போய் உன்னை நம்பி யாராச்சும் ஒரு பேஷண்ட் வருவான், அவன் வந்தால் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு போயிட்டு வா. சார் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கொரோனாஸ் உங்களுக்கு காப்பாற்றிடும் சார். ஐயோ நீ வேற இப்போதான் போற ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு வேணாம், நம்பிக்கையே இல்லை. அம்மா, என்னை நம்பி உங்கள் குழந்தைய ஆப்ரேஷன் கொண்டு வரீங்க. கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கொரோனாஸ் உங்கள் குழந்தைய காப்பாற்றிடும். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னெல்லாம் நம்பி என் குழந்தை எப்படி விடுறது? இப்போதான் என் பையன் ஹார்ட்ல வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். உன்னெல்லாம் நம்பி என் குழந்தைய விட முடியாதுப்பா. கிளம்புப்பா. ஏன் சரண் ஒரு மாதிரியாவே இருக்க? ஏய் என்னாச்சு சொல்லுப்பா. கொரோனாஸ் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டாக நானும் வீடு விட ஏறி பார்த்துட்டேம்மா. யாராச்சும் ஒருத்தர் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்லைம்மா. அந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேம்மா. தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதான். வேண்டாம், வேற யாரும் இல்லைன்னா என்னடா, அம்மா நான் இருக்கேன். அம்மாக்கு தான் வயிற்றுல கட்டி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, விளையாடாதீங்கம்மா. என்ன வச்சு ஆப்ரேஷன் பண்ணுடா. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு அதை விட அதிகமா நம்பிக்கை இருக்குடா உன் மேல. இருந்தாலும் நீ பண்ணு, நான் வரேன் உனக்கு. நீ ஆப்ரேஷன் பண்ணு. Hey Cornus. Hi, how can I help you? Today we are going to do a gastric adenocarcinoma research for a 16-year-old. Nurse, vitals out here. We made it. Ma. பொழைச்சிட்டீங்கம்மா. கொண்டாவல. சரண், நான் அப்பவே சொன்னல, நீ ஜெயிச்சிட்டடா. நீ ஜெயிச்சிட்ட. சரண், வாப்பா. ஏன்டா பயப்படுற? நான் ஒன்றும் திட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் ஜாப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் உனக்கு ஒரு அனானிமஸ் ஃபண்டு வந்துச்சுல்ல,
ஆமாம் சார். அது யார் கொடுத்தேன்னு நினைக்கிறேன்? நான் தான் என் மேனேஜர் மூலியமா நான் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். உன்னை நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பார்த்துன்னு தான் இருக்கேன். அப்பா இல்லாமல் நீ படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எங்கே நீ தப்பான பாதையில் போயிடுவியோ அப்படின்னு பயந்து தான் உன்னை நான் சில சமயம் திட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கும் அப்பா இல்லை, 2 தங்கச்சிங்க வேற இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். சார் நினச்சிடுங்க சார், நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேன் சார். எல்லாம் ஒன்றும் இல்லை சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உன்ன மாதிரி ப்ரொஃபஸர் கிட்ட திட்டு வாங்கி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அன்றைக்கி நான் திட்டு வாங்கலைன்னா நேரத்துக்கு நான் வேற எங்கேயோ இருந்திருப்பேன், தெருவில் தான் இருப்பேன். சார் சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எதுக்கு கவலைப்படுற? உன் பேரை நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது உன் ப்ரொஃபஸர் நான் தான் நினச்சி பார்த்தாலே புல் அரிக்கும்டா. எனக்கு பெருமையாக இருக்கு உன்னை நினச்சேன். சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. நீ பெரிய இடத்துக்கு போவ. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா, சாதிச்சுட்டு வா. தேங்க்யூ. And that's our Project Coronas. கொரோனாஸ் 2.0 என்கின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து காட்டியது. இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வெற்றியடைந்தது. இந்தியாவில் இருந்து கொண்டு சைனாவிலும் அமெரிக்காவில் இருந்து கொண்டு ரஷ்யாவிலும் நடக்கும் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்தது. ஆனால் மனிதன் உருவாக்கிய இந்த ஏஐ தொழில்நுட்பம் இறுதி வரை நன்மையை தருமா அல்லது அவனுக்கு எதிராக மாறுமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். We don't have to do surgery for this patient. Medication itself enough. No, we have to do surgery. What are you speaking? I know what to do. I'm more efficient than you. I created you. I'm your boss. அன்னைக்கு எங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் அந்த டாக்டருக்கு திறமை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவருக்கு மனிதனே இல்லாததுதான் காரணம்னு. அவர் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்திருந்தா எங்க அப்பா இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருந்திருப்பாரு. டாக்டர்ஸையும் ஏன் வித்தியாசப்படுத்துறதே இந்த மனிதநேயம் தான். ஆகையால் மனிதநேயத்தை நம்ம எந்த சூழ்நிலையிலும்